இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ஒரு டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா பியூராக நெய்யிலேயே பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள் பிரியாணி தாங்க. முழுசாக நெய் தான், இதில் எண்ணெய்ன்றதே கிடையாது. இதை ஒரு புதுவிதமான முறையில் தான் நம்ம செய்ய போகிறோம். பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய முறையில் நம்ம பண்ண காட்ட போகிறேன். இதை 3 ஸ்டேஜாக பிரித்து நம்ம செய்ய போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சந்தர். வெல்கம் டு சென்னை குக்கிங் ஸ்டுடியோ. வாங்க இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். தேவையான காய்கறிகள் இருக்கு பாருங்க. காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம், குடமிளகா, அடுத்தது பச்சை பட்டாணி, கொத்தமல்லி, புதினா இலை, முந்திரி பருப்பு, அரிசி 1/4 படி எடுத்து வச்சுருக்கேங்க, 2 அழகு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி, லவங்கப்பட்டை இதை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வாசனைக்கு முந்திரி பருப்பு. நெய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ml 50 கிராம் நெய். அடுத்தது மசாலா பவுடர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த பிரியாணியை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இப்போ முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த காய்கறியை நறுக்கி சுத்தம் பண்ணி அதை தயிரில் கலக்கணும். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது பச்சை பட்டாணி, அடுத்தது கேரட்டு. கேரட் வந்து பார்த்திங்கன்னா 1 கேரட்டு, பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம், அடுத்தது பீன்ஸ் ஒரு 100 கிராம், காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு பாதி. அடுத்தது பார்த்திங்கன்னா குடமிளகா 1 குடமிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தயிரை ஊற்றி, புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும், ரொம்ப புளிக்கிற தயிர் கூடாது. அடுத்தது மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அது 1 டீஸ்பூன். கொஞ்சம் காரம் தேவைன்னா நீங்கள் அதிகம் போட்டுக்கலாம். அடுத்தது கரம் மசாலா, பிரியாணி பவுடர். இப்போ எல்லாத்தையும் போட்டோம் இல்லைங்களா, இதை நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். தயிரில் கலக்கி கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறோம். நல்லா கையை போட்டு நல்லாவே கிளறி விட்டுருங்க. நல்லா எல்லாம் கலந்துரும். கலந்துட்ட பிறகு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அது ஊறணும். இந்த பேஸு, இதுதான் முதல் ஸ்டேஜ். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், மூடி வச்சுருக்குங்க. இப்போ 2வது ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம போகலாம். 1/4 படி அரிசி, 2 அழகு அரிசி, பாசுமதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசுமதி ரைஸை முதல்ல தண்ணியை ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் நம்ம அந்த மேரினேட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேரினேட் ஆகிற வரைக்கும் அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம். இதை ஊற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ அது ஊறிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அரிசி ஒரு பாத்திரத்தை ப்ளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் நிறையவே தண்ணி விட்டு முதல்ல தண்ணியை கொதிக்க வைங்க. இது எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். கொதிக்கிட்டோம் தண்ணி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை நம்ம குக்கரில் பண்ண போகிறது இல்லை. இந்த தண்ணியில் நம்ம இந்த அரிசியை போட்டு 3/4 வேக்காடோட நம்ம எடுத்துட போகிறோம். இப்போ வடியை வச்சு ரெடியாக இருக்கிற அந்த பாசுமதி ரைஸை அதில் போட்டுருங்க. மொத்த ரைஸையும் அதை சேர்த்துருங்க. நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கொதிச்சுட்டு இருக்கு தண்ணி. அதனால் இந்த நேரத்தில் லேசாக ஒரு கிளறி கொடுத்துட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அதிகபட்சம் 1 நிமிஷத்துக்கு மேலே அந்த அரிசி இந்த தண்ணியில் கொதிக்கக்கூடாது. தேவையான அளவு இதுலேயே உப்பு சேர்த்துக்க. நாம் அந்த காய்கறியிலே முதல்லையே உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். முதல்ல பிரிஞ்சி இலையை இதில் சேர்த்துருங்க. அடுத்தது ஜாதிபத்திரி, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை, அடுத்தது லவங்கம், அடுத்தது நசுக்கிய ஏலக்காய். இது எல்லாமே பச்சையாக சேர்க்கலாம். இதெல்லாம் வறுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இது எல்லாமே இந்த ரைஸோடு சேர்ந்து சூப்பராக வெந்துடும். எல்லாமே கரெக்டாக 1 மினிட், அதுக்கு மேலே இது தேவையில்லை. 3/4 வேக்காடு வந்துடும்.
அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆற வச்சு தண்ணியை வடிய விட்டிங்கன்னா இந்த மாதிரி பூவாக ரைஸ் நமக்கு ஒட்டாமல் வந்துடும். நல்லா கூலாகட்டும். இப்போ ஒரு வாணலியை பேஸ்ட் பண்ணுவோம். அதில் நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விடுவோம். வாணலி நல்லா சூடாகிடுச்சு. நெய்யை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயம், சுமார் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய தக்காளி, ரெண்டுத்தையும் முதல்ல போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தை நம்ம வதக்கணும். சீக்கிரமே ஆகிடும், ஏன்னா பாத்திரம் பயங்கர ஹாட்டாக இருக்குது. புதினா இலை ஒரு 2 கொத்து, கொத்தமல்லி நறுக்கியது அது ஒரு 2 கொத்து. புதினா ஒரு வாசனை பார்த்தீங்கன்னா பிரியாணியில் சொல்லவே தேவையில்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது தேவையான அளவு உப்பு. நம்ம பார்த்திங்கன்னா முதல்லையே உப்பு போட்டிருக்கோம். அந்த காய்கறியெல்லாம் பெசரி வைக்கும்போது அதில் உப்பு போட்டோம், சாதம் வடிக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ இதுலேயும் கொஞ்சம் உப்பு போடுறோம். அதனால் உப்பை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கூட வதங்கணும், ஆனால் வெயிட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட், காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் மிதமாக தான் போடுறேன், ஏன்னா சம்மர் இல்லைங்களா. சம்மரில் அதிகம் காரம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது. நல்லா பெரட்டி பெரட்டி கொடுங்க, அப்போ தான் ஈவனாக எல்லாமே முருகலாகும். அடுத்தது இந்த பெசரி வச்சுருக்க, தயிரில் பெசரி வச்சுருக்கிற அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. ஆனால் இப்போ இந்த காய்கறியெல்லாம் வேகணும். முக்கியமாக பீன்ஸு கேரட்டும் இது நல்லா வேகணும். தீயை கொஞ்சம் மாடரேட்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்மில் வேணாம், அதே சமயத்தில் ரொம்ப பெருசாகவும் வேணாம். தண்ணியை விட்டுருங்க, 1 டம்ளர் தண்ணி விடுங்க, ஏன்னா காயெல்லாம் முதல்ல வேகணும். அதனால் தண்ணி விட்டு நல்லா கலக்கி கொடுங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும் எல்லா காய்கறியும் வேகிறதுக்கு. பார்ப்போம். பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு, தண்ணியும் இழுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வேகணும் காய்கறி, பட்டாணிலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சுருவோம். திரும்ப ஒரு 1.5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா வந்துருச்சு. இந்த நேரத்தில் தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த காய்கறி மேலே வச்சுருங்க. தக்காளி ஈஸியாக வெந்துடும் இந்த தக்காளி. இப்போது நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இது மேலே பரவலாக தூவணும். ஆல்ரெடி ஸ்பைசஸ் எல்லாம் அதில் இருக்குது, நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. அதனால் சாதம் சும்மா கமகமன்னு மணக்குது. சாதத்தை போட்டு நல்லா பரவலாக பரப்பி விட்டு கொஞ்சம் லேசாக அழுத்தி விட்டுடு. கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடுப்பில் இந்த பாத்திரத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு தனி வாணலில் நெய்யை விட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி சுருளாக வதக்கி வச்சுக்கோங்க, நல்லா முருகலாக. அதை இப்போது இந்த சாதத்து மேலே பரவலாக பரப்புகிறோம். எவ்வளோ அளவு அப்படின்றது, ஒரு வெங்காயம் அந்த மாதிரி மெல்லிசாக நறுக்கி இந்த மாதிரி தூவலாம், அவங்கவுங்க விருப்பம்.
ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யை விட்டுருங்க. அந்த மீதி நெய் இருக்கிறது எல்லாமே இப்போ இதில் சேர்த்துருங்க. இனிமேல் நம்ம நெய்யை சேர்க்க போகிறதில்ல, இதுதான் கடைசியாக நெய் சேர்க்குறோம் பிரியாணிக்கு. இப்போ மூடி வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. தம் போடுறது அப்படின்னு யாருக்காவது அந்த வசதி இருந்தது அப்படின்னா மேலே வந்து அடுப்பு கறியை நம்ம போட்டு மேலே வைக்கலாம் அப்படின்னா அது செய்யலாம். இப்போ தம் போட்டு முடிஞ்சு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து நல்லா கலக்கி விடுங்க. சாதமும் நல்லா வெந்திருக்கு, தக்காளி காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. சுவையான பிரியாணி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிஷம் நம்ம மூடி வச்சுருப்போம். நான் இதன் நடுவில் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருந்தேன், அதை மேலே தூவினேன். ஒரு 4-5 புதினா இலையும் வாசனைக்காக மேலே தூவினேன். சூப்பர் பிரியாணி சிம்பிளான முறையில் பாருங்கள். எந்த இடத்துலையும் சாதம் நமக்கு குழையலை, காய்கறியெல்லாம் ஓவராக வேகலை. அருமையான பிரியாணி இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது பிரியாணி அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம வழக்கமாக பண்ணுறது தான் வெங்காயம், தயிர் பச்சடி, கூடவே கொஞ்சம் வெள்ளரிக்காயும் சேர்த்தேன் சம்மராக இருக்கிறதுனால. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு பிரியாணின்னு. சூப்பருங்க, நல்ல டேஸ்ட்டு பா. நான் சொன்ன மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவுட்புட் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு புது டிஷ்ஷோடு சந்திப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.